வளர்ச்சித்துறையில் பணி செய்யக்கூடிய பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் பல ஆண்டுகளாக ஒப்பந்த பணிகள் செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் அனைவருக்கும் மத்திய மாநில அரசினுடைய நிதிகள் நாங்கள் பணி முடித்து 2 ஆண்டுகள் காத்து கிடக்கக்கூடிய இந்த நிலையில் பணம் எங்களுக்கு வராமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய குறிப்பாக குடிநீர் திட்ட பணிகள் JJM ஸ்கீம் அந்த பணிகளில் பணி செய்து தமிழகம் முழுவதும் சுமார் 600 கோடி ரூபாய் 2 வருடங்களாக ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்காமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100 கோடி 50 கோடி 40 கோடி என்ற நிதிகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த பணம் எங்கிருக்கிறது? மத்திய அரசில் இருந்து இன்னும் வரவில்லையா அல்லது மாநில அரசு எங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை? கேட்டாலும் அதிகாரிகள் தரப்பில் முறையான பதிலும் இல்லாமல் எங்களுடைய ஒப்பந்ததாரர்களுடைய அனைத்து வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக பொதுமக்களுக்கு சென்றடையக்கூடிய குடிநீர் திட்ட பணிகள் ஜல்ஜீவன் JJM என்ற ஸ்கீம் மிகவும் அத்தியாவசியமான திட்டங்கள். பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்கக்கூடிய திட்டங்கள் முடங்கி அந்த பணிகள் பாதிக்கப்படுகிறது. ஒப்பந்ததாரர்களுடைய நிதி சுமை இழப்பை ஏற்பட்டு அடுத்த ஒப்பந்த பணியில் கலந்து கொள்ள முடியாமல் தமிழகம் முழுவதும் சுமார் 6000 ஒப்பந்ததாரர்கள் இருந்த சூழ்நிலையில் இன்று 50 பேர் கூட பணி செய்ய முடியாமல் அரசினுடைய ஒப்பந்த பணிகள் பாதிக்கப்படுகின்றது. இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் பல முறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தோம். அரசு அதிகாரிகளையும் சந்தித்து மனு அளித்தோம். அமைச்சர்களையும் சந்தித்து மனு அளித்தோம். எந்த ஒரு முறையான எங்களுக்கு அறிவிப்பும் கிடைக்கவில்லை. பணமும் கிடைக்காமல் நாங்கள் நிற்கதியாக இருக்கப்பட்டிருக்கின்றோம். இதே போல மத்திய அரசினுடைய NRGS தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழும் இதுவரை எங்களுக்கு நிதி கிடைக்கவில்லை. நிதி கிடைக்காமல் பணி செய்ய அதிகாரிகள் வற்புறுத்துகிறார்கள், வலியுறுத்தி வருகிறார்கள். பணி செய்யவில்லை என்றால் எங்களுக்கு அடுத்த வாழ்வாதாரம் கிடையாது. அடுத்த பிழைப்பை தேடி நாங்கள் செல்வதற்கு வழி இல்லாமல் ஒப்பந்த பணியை 100% முடித்துவிட்டு பணத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். இதை அரசின் கவனத்திற்கு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தான் கவனத்திற்கு கொண்டு சென்று எங்களுக்கு நிதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். ஒப்பந்த பணிகளை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பாக 6000 ஒப்பந்ததாரர்களுடைய வாழ்வாதார பணியை சீரழித்து அதை பேக்கேஜாக மொத்தமாக 50 பேருக்கு அந்த பணியை வழங்கினார்கள். அது இன்று வரை முழுமையடையாமல் அந்த பணிகளும் பாதிப்படைந்து இருக்கின்றது. அதை சிறு சிறு ஒப்பந்ததாரர்களுக்கு அந்தந்த ஒன்றியங்களில் அந்தந்த மாவட்டங்களில் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தமிழக அரசு புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு விஜய் தலைமையிலான தமிழக அரசு உடனடியாக சிறு சிறு ஒப்பந்ததாரர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன் இல்லாமல் நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் அந்த பணியை பிரித்து வழங்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு ஒரு IAS தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து அதை கண்காணிக்க வேண்டும். எங்களுக்கான நிதிகள் சென்றடைய அரசு ஒரு குழுவை அமைத்து ஒரு மாவட்ட வாரியாக அதை கண்காணித்து ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும். அந்த நிதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த நிதி கிடைக்க அனைத்து துறை அதிகாரிகளும் அரசும் ஆவணம் செய்ய வேண்டும். அதை நீங்கள் பத்திரிகையாளராக நீங்கள் கண்டிப்பாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வீர்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம்.